அனைவருக்கும் வணக்கம். பாருங்கள், இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை ட்ரம் ஸ்டிக் ரெசிபி தான் செய்ய போகிறோம். முருங்கைக்கீரை ரெசிபி இன்றைக்கி. முருங்கைக்கீரை வந்து பார்த்திங்கன்னா சத்துக்கள் நிறைய இருக்குது. கால்சியம் சத்து அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா? இது எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லது. கீரையிலேயே வந்து அதிக சத்து உள்ள கீரைனா அந்த முருங்கைக்கீரை தான். நோய் எதிர்ப்பு சத்தும் அதிகமாக இருக்குது, கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. ரொம்ப நல்லது. வயிற்றை சுத்தம் பண்ணணும். இன்னும் பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அளவில் இந்த முருங்கைக்கீரை இருக்குது. ஒரு பெரட்ட போகிறோம். ஓகேங்களா? முருங்கைக்கீரை உருவிட்டு நல்லா க்ளீனாக கழுவி வச்சுருக்கோம். தேங்காய் போட போகிறோம். வேர்க்கடலை போடுவோம். அதுக்கு வேறு நீங்கள் தேங்காய் போட போகிறோம். தேங்காய் ஒரு அரை முடி துருவி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராமு, பூண்டு, உப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் எதுவும் போடலைங்க. பச்சை மிளகா போடுறது, நீங்கள் காஞ்ச மிளகா இருந்தாலும் போடலாம். ஓகேங்களா? கடுகு இவ்வளோ தாங்க. எண்ணெய் ஊற்றியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா கடுகால் போட்டுடலாம். பொரிஞ்ச உடனே மற்ற எல்லாம் சேர்க்கலாம். கடுகு பொரிஞ்சு அது பச்சை மிளகா போடலாம். பச்சை மிளகா தூரமாக இருங்க, கண் நல்லா அடிக்கும். போடாச்சு. அதுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம், சாம்பார் வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது கூடவே இடித்த பூண்டு, உப்பு போட்டுடலாம். இதையும் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை ஃப்ரை ஆனோன்னே மற்ற பொருள் சேர்க்கலாம். ஓகேங்களா? சாம்பார் வெங்காயம் தான் போடுறோம். நீங்கள் பெரிய வெங்காயம் போட்டாலும் போடலாங்க. சாம்பார் வெங்காயம் நல்லாயிருக்கும். இருந்தாலும் நீங்கள் இல்லை அப்படின்னும் போது பெரிய வெங்காயம் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நான் பச்சை மிளகா போட்டிருக்கேன், ரெட்டு கலர் பழுத்த மிளகா. நீங்கள் காஞ்ச மிளகாயும் போடலாம். பச்சை மிளகாயை தான் போட்டு செய்யணும் அப்படின்லாம் ஒரு எதுவும் கிடையாது. உங்கள் விருப்பப்பட வீட்டில் காரம் எது இருக்கோ பச்சை மிளகாயோ காஞ்ச மிளகாயோ போட்டுடலாம். நல்லா ஃப்ரை ஆகிருக்கு வெங்காயம். இப்போ நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். முருங்கை தண்ணியே ஊற்றலாம். முருங்கீரையே போதும். முருங்கீரையில் உள்ள கழும்போது தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகாது. கொஞ்சம் ட்ரை ஆகாமல் தண்ணி அப்படியே கீரையில் இருக்கும். அந்த தண்ணியே நமக்கு போதுமாக இருக்கும். நம்ம தண்ணி ஊற்றவே தேவையில்லை, அதிலே வெந்துடும். ஓகேங்களா? நல்லா கலரி விடுங்க. நல்லா க்ளீனாக வேகட்டும். அந்த முருங்கீரையில் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா? இந்த தண்ணியிலே கரெக்டாக வெந்துடுங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்கவே தேவையில்லை. ஓகேங்களா? நல்லா கலரி விடுங்க. நல்லா வேகட்டும். லாஸ்ட்டாக வந்து நம்ம கொத்தமல்லி, கருவேப்பிலை, அடுத்து தேங்காய் சேர்க்க போகிறோம். நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்போ நான் கொத்தமல்லி, கருவேப்பிலையும் சேர்த்தாச்சுங்க. பாருங்கள், இது கொத்தமல்லி இருக்குது, இது கருவேப்பிலை இருக்குது. இதையும் சேர்த்தாச்சு. இதையும் சேர்த்து அப்படி க்ளீனாக நல்லா ஃப்ரை பண்ணிங்க. ஒரு 10 நிமிஷம் தாங்க, ஜாஸ்தி நேரம்லாம் ஆகாது. 10 நிமிஷத்தில் சூப்பரான ஒரு ஹெல்த்தியான அதிக சத்துள்ள கீரை பேட்டல் ரெடி ஆகிடும். ஓகேங்களா? கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. வயிறு பிரச்சனை இருக்காது. மலச்சிக்கல் பிரச்சனை சரியாகும். இன்னும் பல நோய் எதிர்ப்பு சத்து அதிகமாக இருக்குது. இதை கண்டினியூவாக சாப்பிட்றவங்களுக்கு எப்பயுமே நோய்கள் வராது. உடம்பை க்ளீனாக பாதுகாக்கும். அவ்வளோ ஒரு நன்மைகள் இருக்குது. ஓகேங்களா? அதனால் இந்த முருங்கைக்கீரை அடிக்கடி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. ஓகேங்களா? நீங்கள் பருப்பு சாம்பார் செய்யலாம், பருப்பு போட்டு கூட்டு செய்யலாம், இப்படி தனியாக பெரட்டலாம், வேர்க்கடலை போட்டு பெரட்டலாம், தேங்காய் போட்டு பெரட்டலாம். அப்படி இன்னும் பல விதமான ருசிகள் செஞ்சு சாப்பிடும்போது உடம்புக்கு சூப்பரான பெனிஃபிட்ஸுங்க. ஓகேங்களா? நல்லா ஃப்ரை ஆகட்டும். உப்பு கொஞ்சம் தூக்கலாக ஆகிடுச்சிங்க. மிளகா போட்டாலும் இது போட்டாலும் சரியாக போல் தெரியுது. அதனால ஒரு 2 தக்காளியை கட் பண்ணி போட்டு அப்படியே வதக்கிட்டு இருக்கேன். ஏன்னா உப்பு ஜாஸ்தியானதுக்கப்புறம் அதை சரி செய்யணும் இல்லைங்களா? இப்போ இந்த தக்காளி போடுறதுக்கப்புறம் உப்பு கரெக்டாக இருக்குது. அடுத்தது முட்டையும் வந்து ஒரு 2 வந்து உடச்சி ஊற்ற போகிறோம். முட்டையும் உடச்சி ஊற்றிட்டா இந்த உப்பு பதம் வந்து கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா? தக்காளி 2 போட்டுருக்கு. நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் முட்டை 2 ஊற்றிடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போ முட்டையை வந்து உடச்சி ஊற்றிடலாம். ஓகேங்களா? 2 முட்டை உடச்சி ஊற்றிடலாம். இப்போ 2 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு க்ளீனாக அது ரெடியானோடனே ஃபுல்லாக ஒரு கலர் கழிக்கணும்னா உப்பு காரம் வந்து கரெக்டான முறையில் வந்துடும். அப்படி நல்லா வந்து வேகட்டும். முட்டை உடச்சி ஊற்றிருக்கோம். முட்டை நல்லா வேகட்டும். எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம். அவள் தாங்க முட்டை முருங்கைக்கீரை ரெசிபி சூப்பர் ரெடி ஆகிடுச்சிங்க. அப்படியே ஒரு போல் மாற்றிடலாம். இப்போது பாருங்கள், முருங்கைக்கீரை முட்டை பொரியல் சூப்பர் ரெடி பண்ணிட்டோம். உப்பு ஜாஸ்தி ஆனதால் நம்ம தக்காளியும் முட்டையும் சேர்க்க போயிருந்தோம். முட்டை போடாமல் தக்காளி போட்டு செய்ய தான் செய்யலான்னு இருந்தது. லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த உப்பு கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு. அதனால நம்ம ஒரு 2 தக்காளி போட்டு 2 முட்டையை போட்டு அந்த உப்பு சரி பண்ணிட்டு டேஸ்ட்டே சூப்பராக அருமையாகிடுச்சு. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஓகே, இந்த வீடியோவை நண்பர்களுக்கு
ஒரு ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். ஓகே காஸ்ட், இதே போல் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் எப்படி இருக்குன்றதை ஸ்டார்ட் பார்த்து சொல்லுங்கள். ஓகே.